வணக்கம் நண்பா. தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ். ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். முழு விபரம் உள்ளே. காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. யூபிஎஸ் எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு நேற்று வெளியான நிலையில் இதில் பலருக்கும் பலவித சந்தேகங்கள் இருக்கும். இதில் யாருக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும், அரசு ஊழியர்களின் பங்களிப்பு எவ்வளவு என்று அனைத்து கேள்விகளுக்கான பதில்களையும் இக்காணொளியில் காண்போம். மத்திய அரசு இப்போது யூபிஎஸ் எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஓய்வு பெற்ற பிறகு அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தை உறுதி செய்கிறது. அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இது குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் சேவையில் இருப்போர் கடைசி 12 மாதங்களில் பெற்ற சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% தொகையை ஓய்வூதியமாக பெறுவார்கள். இது அரசு ஊழியர்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறது. மேலும் ஓய்வூதியத்தில் 60% தொகை குடும்ப ஓய்வூதியமாக கிடைப்பதை உறுதி செய்கிறது. குறைந்தபட்சம் மாதம் 10,000 ரூபாய் இதில் கிடைக்கும். மேலும் விலைவாசி உயர்விற்கு ஏற்ப இது மாற்றம் செய்யப்படும் என்பதால் இது கூடுதல் பாதுகாப்பை வழங்குகிறது. யூபிஎஸ் என்பது அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய கொள்கையாகும். ஊழியர்களின் சராசரி அடிப்படை ஊதியத்தின் குறிப்பிட்ட தொகை ஓய்வூதியமாக வழங்கப்படுவதை இது உறுதி செய்கிறது. ஓய்வூதியதாரர் உயிர் இழந்தால் அவரை சார்ந்து இருப்போருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓய்வு பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் குறைந்தபட்சம் மாதம் 10,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுவதை இது உறுதி செய்கிறது. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வரும் ஏப்ரல் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வருகிறது. எப்படி கணக்கிடப்படுகிறது? குறைந்தபட்சம் 25 வருட வேலை செய்தோர் ஓய்வு பெறுவதற்கு முன்பு கடைசி 12 மாதங்களில் பெற்ற சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% தொகை ஓய்வூதியமாக வழங்கப்படும். 25 ஆண்டுகளுக்கு குறைவாக வேலை செய்திருந்தால் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வேலை செய்தார்களோ அதற்கு ஏற்ப ஓய்வூதியம் கணக்கிட்டு வழங்கப்படும். இந்த யூபிஎஸ் ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அரசு வேலையில் பணிபுரிந்திருக்க வேண்டும். குடும்ப ஓய்வூதியம். ஓய்வு பெற்ற ஊழியர் உயிர் இழந்தால் அவர் கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தில் 60% தொகை அவரது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும். உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியம். குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிபுரிந்து அதன் பிறகு ஓய்வு பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் குறைந்தபட்சம் மாதம் ரூபாய் 10,000 ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓய்வூதியம் மட்டுமின்றி பணியாளர் ஓய்வு பெறும்போது குறிப்பிட்ட தொகையையும் அவர்கள் பெறுவார்கள். ஒவ்வொரு 6 மாத முடிவில் அவர்கள் பெற்ற மாத ஊதியத்தில் 10ல் 1ஆக இது கணக்கிடப்படும். இந்த தொகை ஓய்வூதியத்தை பாதிக்காது. ஓய்வூதியம் பணவீக்கத்துடன் இணைக்கப்படும். பணவீக்கம் அதிகரிக்கும் போது ஊழியர்களின் ஓய்வூதியமும் அதிகரிக்கும். தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கும் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் இந்த யூபிஎஸ் திட்டத்திற்கு மாற வாய்ப்பு தரப்படும். அரசு ஊழியர்கள் தங்களுக்கு என்பிஎஸ் அல்லது யூபிஎஸ் இரண்டில் எது தேவை என்பதை தேர்வு செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு முறை தேர்வு செய்தால் அதுவே இறுதியானது. அதன் பிறகு மாற்ற முடியாது. யூபிஎஸ் முறையில் அரசு ஊழியரின் பங்களிப்புகள் அப்படியே இருக்கும். அதே நேரம் அரசின் பங்களிப்பு 14% இருந்து 18.5% அதிகரிக்கும். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள். மாநில அரசுகளும்
யூபிஎஸ் முறையை பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த யூபிஎஸ் திட்டம் என்பது பணவீக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். அதேபோல நிலையான ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியங்களை இது உறுதி செய்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.